பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எபிரியர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம கர்த்தரை தேடுவது, கர்த்தரிடத்துல நம்ம கேட்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். அநேக தேவைகளை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருப்பார். இல்ல சில காரியங்கள் உங்களுக்கு தாமதமா இருக்கும். அதற்காக உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதபடி கர்த்தர் மேலே சார்ந்து விசுவாசமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அநேக தேவைகளுக்காக விசுவாசத்தோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வேலைத்தினுடைய காரியத்துல, உங்களுடைய திருமண காரியங்கள்ல, உங்களுடைய குழந்தை பாக்கியம், கர்ப்பத்தின் கனியக்காக, அநேக வீட்டுக்காக, குடும்பத்துடைய சூழ்நிலைக்காக, உங்களுடைய கடன் பிரச்சனை மாறுவதற்காக, எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, ஆண்டவரே உம்மிடத்துல நான் காத்திருப்பேன், நிச்சயமாகவே எனக்கு நீங்க உதவி செய்வீங்க, கொடுப்பீங்க என்று விசுவாசத்தோடு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல காத்து ஜெபித்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்குடைய ஜெபத்தை கேட்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறவராய் காணப்படுகிறார். விசுவாசம் இல்லை என்றால் கர்த்தரிடத்துல நம்ம சேர முடியாது. விசுவாசத்தின் நிமித்தமா தான் ஆபிரகாம் அநேக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் காண்ப கிருபை தந்தார். இன்றைக்கு விசுவாசத்தினாலதான் அநேக தீர்க்கதரிசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. விசுவாசத்தின் நிமித்தமா தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் நீங்கள் விசுவாசமா காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய விசுவாசம் ஒருபோது வீண் போகாதபடி கர்த்தர், நீங்க விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அது எப்படியாப்பட்ட தேவைகள் காணப்படலாம், எதற்காக நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட இப்பொழுது காத்திருக்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் ஏசப்பா உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று மகனே மகளே உங்களை பார்த்து சொல்றார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் உம்மிடத்தில் இருப்பது உமக்கு பிரியமில்லை என்று அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் ஆண்டவரை நீங்கள் உற்சாகத்தோடு உங்களுடைய வார்த்தை நிமித்தம் பலப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டவரே எதற்கெல்லாம் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா. ஆண்டவரே, திருமண காரியங்களுக்காக ஆண்டவரே சப்பா, கடன் பிரச்சனை, குடும்ப சமாதானம், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று அநேக தேவைகளோடு விசுவாசத்தோடு காத்து கொண்டு உம்மிடத்தில் கேட்கும் பொழுது அப்பா நீங்க கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, அப்படியா உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீங்க பதில் கொடுங்க இயேசப்பா. நீங்க பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, இதோ விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொன்னீங்கப்பா. விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே இயேசப்பா. ஆபிரகாம் விசுவாசத்தோடு இருந்தது நிமித்தமாய் அநேக ஆசீர்வாதங்களை கண்டு மகிழ்ந்த பொழுது ஆண்டவரே ராஜா, இன்று உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு காத்து கொண்டு கேட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் தடைபடாதபடி என் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆசீர்வாதம் காணப்படட்டும் ஆண்டவரே அப்பா. பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக்கிட்டுக்கிறேன். கேட்டதற்கு மேலான ஆசீர்வாதங்களை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க.